இப்போ சர்வர் சைடு செட்டப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஓடிஎம் அப்படிங்கிறது மங்கூசி. அதாவது ரியாக்ட்ல இருந்து நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை டேட்டா பேஸ்க்கு இன்சர்ட் பண்றதுக்கு இந்த ஓடிஎம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேசிக்கா டேட்டா பேஸ் அப்படிங்கிறப்போ எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மாங்கோடிபி அப்படிங்கிறது டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். ஸோ நீங்க வந்து கொரிஸ்லாம் எதுவுமே எழுத தேவையில்லை. இந்த மங்கூசி அப்படிங்கிற லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய மாடலை பேஸ் பண்ணி இந்த மங்கூசி வந்து உங்களுக்கான கொரியை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிடும். அப்போ மங்கூசி த்ரூவா நம்ம டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல இருந்து டேட்டா வந்து எக்ஸ்பிரஸ்க்கு வரும். ஸோ எக்ஸ்பிரஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மங்கூசி த்ரூவா டேட்டா பேஸ்க்கு கொடுப்போம். ரைட், இப்படி தான் வந்து டேட்டா ஃப்ளோ ஆகுது. அப்போ மங்கூசி த்ரூவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி பார்ட்டை நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேக்எண்ட்ல server.jsல நம்ம வந்து இப்போ மங்கூசி அப்புறம் மங்கூசி த்ரூவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி கோடு நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கான்ஸ்டன்ட் மங்கூசி ரெக்வயர்ட் மங்கூசி. ரைட், உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள்ல மங்கூசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. மங்கூசியோடைய அஃபிஷியல் போர்ட்டல் வரும். ஸோ நாம கரண்டா மங்கூசி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 6.014 யூஸ் பண்றோம். ஸோ வேர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மங்கூசியோடைய வெப்சைட் போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு எப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது, எப்படி வந்து மங்கூசியை கனெக்ட் பண்ணுற கோடெலாம் இருக்கும். ரைட், நம்ம ஆல்ரெடி வந்து மங்கூசி கோடு இந்த கோடு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ server.jsல. ரைட், ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கனெக்ஷன் பார்ட். ஸோ நீங்கள் வந்து மங்கூசி டாட் கனெக்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கனெக்ஷன் கோடை எழுதுங்க. ஸோ கனெக்ஷன் கோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மங்கூசி டாட் கனெக்ட் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இங்கே டேட்டா பேஸ் அப்படிங்கிறப்போ மை MERN EMP அப்படின்னு உங்களுடைய டேட்டா பேஸ் மை MERN EMP அப்படின்னு கொடுத்துங்க. 27017 அப்படிங்கிறது டேட்டா பேஸோடைய டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ். உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓகே மாங்கோ டி சர்வர் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதாவது மாங்கோ டேட்டா பேஸ் வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் ஆன் போர்ட் 27017. ஸோ இது டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ். லோக்கல் ஹோஸ்ட் இது உங்களுடைய டேட்டா பேஸ் நேம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஏன்னா கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ஸோ தென் ஓகே தென் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரைட் இங்கே கன்சோல் கொடுத்துங்க. கன்சோல் டாட் லாக். ஸோ பேக்டிக் ஆர் சிங்கிள் கோட் அது ஓகே. ஸோ கனெக்டட் to Mongo, connected to Mongo database. ரைட், உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் நேமும் டிஃபைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் கொடுங்க, எக்ஸ்ன்னு கொடுங்க. ஸோ அடுத்தது இந்த பேக்டிக் அப்புறம் கனெக்ஷன் ஆனவுடனே நீங்கள் டேட்டாபேஸ் நேமையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ட்ராக் பண்ண முடியும். ஸோ டாலர் கர்லி பிரேசஸ் கொடுத்து எக்ஸ் டாட் ஸோ அது வந்து கனெக்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 0 டாட் நேம். ஸோ இது வந்து டபுள் கோட்டுக்குள்ள கொடுங்க. இதை டபுள் கோட்டில் கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண அந்த பேக்டிக்கு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ரைட், அப்போ உங்களுக்கு வந்து ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் ரைட், இதுதான் மிஸ்டேக்ஸ். சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த நான் கரெக்டான பேராமீட்டர் கொடுத்த உடனே பாருங்க கனெக்டட் டு மாங்கோ டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோடைய நேம் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து டேட்டா பேஸ் வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கனெக்டட்னு வருது. ஒருவேளை உங்களுடைய சர்வர் ரன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாட் கேட்ச் எரர் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஒரு கன்சோல் யூஸ் பண்ணிங்க. கன்சோல் டாட் லாக் எரர் கனெக்டிங் டு மாங்கோ. நீங்கள் எரரை ட்ராக் பண்ணணும்னா எரர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா எரர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா பேஸ் போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கிரியேட் பண்ண காம்போனெண்ட்டில் கிரியேட் எம்ப்ளாயி வந்து ஹேண்டில் பண்ணலாம்.